Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடியோ என்ன அப்படின்னா நம்ம சைபர் செக்யூரிட்டி டொமைனுக்குள்ள போகணும் அப்படின்னா நிறைய டெக்னிக்கல் திங்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பிளாட்ஃபார்ம் கிட்ட வந்து லேர்ன் பண்ணணும். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்திருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் TryHackMe, சைப்ரரி, hackthebox, அதே மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் நம்ம சொல்லியிருந்திருப்போம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒன் ஆஃப் த வெப்சைட்ஸ் நம்ம லாகின் பண்ணிட்டு உள்ள என்ன மாதிரி லேர்ன் பண்ணலாம், என்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் உள்ள இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி TryHackMeல லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த TryHackMe வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு லாகின் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்கன்னா நியூ யூஸர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட ஆல்ரெடி யூஸர் இருக்கிறதுனால ஸோ அந்த யூஸரை வச்சு நான் லாகின் பண்ண போகிறேன். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் தான் ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஸோ டேஷ்போர்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேர்ன் அப்படின்னு இருக்கும். ஸோ லேர்ன் அப்படின்னா நீங்கள் எப்படி லேர்ன் பண்ணணும். ஸோ நான் முன்னாடி சொல்லியிருப்பேன்ல, நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்களா, இல்லை வந்து ஒரு இன்டர்மீடியேட்டராக இருக்கீங்களா, இல்லை வந்து அட்வான்ஸ்டாக இருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் இங்கே வந்துட்டு அந்த பாத்தை சூஸ் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜூனியர் பெனிட்ரேஷன் டெஸ்டர், ப்ரீ செக்யூரிட்டி, சைபர் டிஃபென்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆப்ரேஷன்ஸ். இது வந்து கம்ப்ளீட் பிகினர். இந்த பிகினர் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி, நெட்வொர்க் செக்யூரிட்டி, ஒரு லைனக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்ஸு, அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டிங் கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி அஃபென்சிவ் பென்டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். தென் காம்ஷியா பென்டெஸ்ட், இந்த மாதிரி நிறைய லேர்னிங் பார்த்து வந்து உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டடோ. இப்போ நீங்கள் வந்துட்டு பிகினராக இருக்கீங்க, நீங்கள் வந்து இப்போ தான் நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பிகினர் பார்த்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக் லெவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். தென் வந்துட்டு இந்த ப்ராக்டிஸ் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ பென் டெஸ்டிங் டூல்ஸா, அதோடைய டிஃபிகல்ட்டிஸ் ஈஸியா, இல்லை மீடியமா, இல்லை வந்துட்டு இன்சேன் அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதே மாதிரி ரொம்பவே உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒர்க் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். அதை நீங்கள் நிறைய லேர்ன் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரியும். தென் ப்ராக்டிஸும் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் இந்த காம்பெட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து லீடர் போர்ட்ஸ் இருக்கும். இப்போது நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பேர் வச்சுருப்பீங்க, வேர்ல்டு வைடாக நீங்கள் எத்தனாவது பிளேஸில் இருக்கீங்க அப்படிங்கிற மொத்த இன்ஃபர்மேஷனுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைல்ஸ், ஸோ ப்ரொஃபைல் போனீங்கன்னா உங்கள் நேம்ஸு, அதுக்கப்புறம் உங்கள் இமெயில், ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே இருக்கும். தென் ரெண்டாவது என்னென்னா இந்த டீம்ஸ் இருக்கும். இந்த டீம் மெம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 4 பேரை ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை மாதிரியே ஒருத்தர் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இப்போ என்னுடைய மைண்ட் செட்டே வேற ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவரையும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண வச்சுட்டு இந்த இடத்துல நீங்கள் டீம் மெம்பர் ஆட் பண்ணி ஒரு டீமாகவே விளையாடலாம். தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் யூ, உங்களுடைய நீங்கள் சோஷியல் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் வந்து இங்கே 4 பேருக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சினா நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்களுடைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஆக்குபேஷன் டீட்டெயில்ஸு, ஸோ நீங்கள் வந்து என்னவோ ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற திங்ஸும் இங்கே கொடுக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் என்ன, பிகினரா, இல்லை இன்டர்மீடியேட்டா, இல்லை இன்டர்மீடியேட் அட்வான்ஸ்டா, இல்லை ஏர்லி இன்டர்மீடியேட்டா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். தென் ஃபைன், நம்ம வந்துட்டு டேஷ்போர்ட் போயிட்டு ஒரு எப்படி இருக்கும் ஒரு பாத்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, அந்த பாத்துக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து ஒரு கம்ப்ளீட் பிகினராக இருக்கேன், நான் பிகினர் தான், இப்போ ஸ்டார்டிங்குள்ளே வரேன்னா நீங்கள் பிகினரை கிளிக் பண்ணிவிட்டு தென் வந்துட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸ்டார்டிங்கில் கம்ப்ளீட் பிகினர்னா நீங்கள் என்னெல்லாம் லேர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த வெப்சைட்ஸுக்குள்ள நீங்கள் லாகின் பண்ணால் இந்த டாப்பிக்கில் என்னெல்லாம் லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற திங்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இந்த எல்லா பிகினர் பாத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன்ஸு, லைனக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸு, நெட்வொர்க் எக்ஸ்ப்ளாய்டேஷன், வெப் ஹேக்கிங், கிரிப்டோகிராஃபி, எக்ஸ்ப்ளாய்டேஷன் விண்டோஸு, ஷெல்ஸு, பேசிக் கம்ப்யூட்டர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், இந்த மாதிரி நீங்கள் இந்த டாப்பிக்கில் இது எல்லாமே லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ ஒன்ஸ் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ கம்ப்ளீட் பிகினர் நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ நான் வந்துட்டு இந்த இடத்துல ஸ்டார்டிங் அவுட் இன் சைபர் செக் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் உள்ளே போகும்போது எனக்கு இப்படி தான் இருக்கும், வெல்கம் டு TryHackMe. இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின்ஸாக உங்களை கேட்டிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அஃபென்சிவ் செக்யூரிட்டி இருக்கா, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இதை நீங்கள் கொஞ்சம் படிச்சுட்டு ஆன்சர் த கொஸ்டின்ஸ் பிலோ. இங்கே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, வாட் இஸ் த நேம் ஆஃப் த கெரியர் ரோல் தட் இஸ் லீகலி எம்ப்ளாய்ட் டு ஃபைண்ட் வல்னரபிலிட்டி அப்ளிகேஷன். அப்படிங்கும்போது இதுக்கு நீங்கள் கரெக்டான ஆன்சர் கொடுத்தீங்கன்னா தான் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நீங்கள் ஆன்சர் கொடுக்க இது வந்து உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போகும். நீங்கள் ஆன்சர் கொடுக்காம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகாது. பட் இது வந்து ஃப்ரீ வெர்ஷன். இப்போ நான் லாகின் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன். இது வந்து நீங்கள் விஐபியாக மாறணும். ஸோ விஐபியாக மாறினீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஆக்சஸ் நான் போகிறேன் பாருங்கள், இந்த இடத்துல விஐபியாக மாறினீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து ஃப்ரீ மிஷின்ஸ்ங்கிறதுனால விஐபி அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து $10 பே பண்ணணும். ஸோ பர் மந்த் பார்த்தீங்கன்னா ஒரு 800 rupees அந்த மாதிரி வரும். எதுக்காக நான் பே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எதுக்காக அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஓப்பன், அதாவது ஃப்ரீ வெர்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஷின்ஸ் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும், அதுவும் கொஞ்சம் லெவல் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் மந்த்லி 800 rupees பே பண்ணால் தான் உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல் ஆஃப் மிஷின்ஸ்லாம் நீங்கள் போக முடியும். இப்போ நான் உங்களுக்கு அது எப்படி அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் பிகினர் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்,
இந்த கிரிப்டோகிராஃபியை வந்து கிளிக் பண்ணி ஓகே நான் ஏதோ ஒரு மிஷினை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துக்கு நான் சொன்னேன் தெரியுங்களா, முன்னாடி வந்து ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரீமியமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும். தென் அதை நீங்கள் கிராக் பண்ணி முடிக்க முடியும். ஓகே, நான் கிராக் பண்ணுறதுனால எனக்கு என்ன லாபம், நான் இப்போ இதுக்குள்ளே போகிறேன்னா எனக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இந்த பிகினர் நான் சொல்லியிருக்கேன் தெரியுங்களா, இப்போ பிகினர் நான் போகிறேன் அப்படின்னா ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 நீங்கள் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுடைய ப்ராக்ரஸ் இந்த இடத்துல ஷோ ஆகும். நீங்கள் ஒவ்வொரு மிஷின்ஸை கம்ப்ளீட் பண்ணும்போது இப்போ லைனக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸா இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஸோ டிக் மார்க் வரும். 2வது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிக் மார்க் வரும். ஸோ அந்த மாதிரி நான் கம்ப்ளீட் பண்ண எனக்கு ஒவ்வொன்றுத்துக்குமே ப்ராக்ரஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொன்றுமே இந்த இடத்துல வரும். பாத் ப்ராக்ரஸில் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்ரஸ் வரும்போது சர்டிஃபிகேட் இங்கே இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவில் இந்த மாதிரி இது கூட நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காமிக்கலாம். அந்த சர்டிஃபிகேட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட் பிகினர் பாத் லேர்னிங் பாத் வந்து கம்ப்ளீட் பண்ண ஒரு சர்டிஃபிகேஷன். 2வது இது வந்து பார்த்தீங்கன்னா காம்ஷியா பென்டெஸ்ட் ப்ளஸ் லேர்னிங் பாத். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண சர்டிஃபிகேட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க இஷ்யூ பண்ணது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ செப்டம்பர் 16 இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அப்போ எனக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா அந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக நான் அந்த டொமைன்குள்ளே போகணும், எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டட். ஈவன் இது நாட் ஒன்லி ஃபார் பிகினர்ஸ், நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலுமே நான் ஒரு பென்டெஸ்ட் டொமைனுக்குள்ளே போகிறேன், இல்லை ஒரு விண்டோஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன், இல்லை ஒரு செக்யூரிட்டி ஆப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி போகிறோம் அப்படின்னா நிறையவே இதில் வந்து பார்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த சைபர் டிஃபென்ஸ் நீங்கள் போகலாம். இப்போ இந்த டிஃபென்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய இருக்கும். எப்படி வந்து நெட்வொர்க் சர்வீசஸ், அதே மாதிரி த்ரெட் அண்ட் வல்னரபிலிட்டி மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண உங்களுடைய பாத் ப்ராக்ரஸ் இதில் பார்த்தீங்கன்னா 36% நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் தெரியுங்களா. அந்த மாதிரி இந்த 36% கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் 100% அப்புறம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சர்டிஃபிகேட்டை. இதை நீங்கள் வந்துட்டு ப்ரீமியமாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அஸ்யூஷுவல் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஒரு 800 rupees பே பண்ணணும். நான் 800 rupees பே பண்ணால் எனக்கு இது ஒர்த்தான்னு நீங்கள் கேட்பீங்க. நான் எதுக்கு 800 rupees பே பண்ணணும், எனக்கு ஃப்ரீயாகவே எதுவுமே இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக பிகாஸ் நீங்கள் 800 rupees பே பண்ணுறீங்க. பட் அதுக்கு மேலேயே நீங்கள் வந்து நாலேஜ் நல்லாவே லேர்ன் பண்ணுவீங்க. இதை ஃப்ரீயில் கூட நீங்கள் நிறைய பண்ணலாம். ஈவன் நீங்கள் நிறைய வெப்சைட்ஸ் பண்ணீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கூட நீங்கள் பண்ணலாம். பட் நீங்கள் லேர்ன் பண்ணணும், எனக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக நான் வந்துட்டு இந்த டொமைனில் போகணும், நான் ஏதோ ஒன்று சாதிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் நீங்கள் 800 rupees பே பண்ணலாம். அதுக்கான ஒர்த்தான மெட்டீரியல்ஸும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். தென் வந்துட்டு அதுக்கான லேர்னிங்ஸும் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக நீங்கள் பண்ணுவீங்க. இப்போது இது வந்து என்னுடைய மிஷின், நீங்கள் ப்ராக்டிக்கலாக வேறு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமே இந்த நீங்கள் ப்ரீமியம் வெர்ஷனில் இருந்தீங்கன்னா காலி லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரு க்ளவுடில் இருந்தே நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் 800 rupees கண்டிப்பாக நீங்கள் பே பண்ணலாம். அதே மாதிரி அதுக்கு ஒர்த்தவும் பார்த்தீங்கன்னா இது இருக்கும். ஈவன் இப்போ நான் பிகினர் நான் சொல்லலாம், இது பிகினருக்கு நான் இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுங்களா. இப்போ நீங்கள் வந்துட்டு நான் பிகினர் இல்லை அட்வான்ஸ் லெவல் போகிறேன் அப்படின்னா கூட நீங்கள் அஃபென்சிவ் பென்டெஸ்டிங் அட்வான்ஸ் லெவல் இங்கேயே கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றுத்துக்குமே இது வந்து இந்த மிஷின் எப்படி இருக்கும், ஒரு லெவல் ஆஃப் மெஷின்ஸ், அதாவது எத்தனை மணி நேரம், 56 மணி நேரம் ஆகும் இதை நீங்கள் படித்து முடிக்கிறதுக்கு, இது 40 மணி நேரம் ஆகும். அதே மாதிரி இது வந்து ஈஸியாக தான் இருக்கும், விச் மீன்ஸ் எல்லாரும் கிராக் பண்ணலாம். இது வந்து இன்டர்மீடியட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தெரிஞ்சால் மட்டும்தான் கிராக் பண்ண முடியும். பட் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே மெட்டீரியல்ஸும் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி அதுக்கான மெஷின்ஸும் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி புது விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து வர வீடியோஸில் நிறையவே பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.